வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சைடு போர்ஷன் லுக் நிக்கிறாங்க. இப்போ நாங்கள் சண்டைக்கு வந்திருக்கோம், சண்டை செய்ய வந்திருக்கோம். செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ஓகே. தமிழ் வாரியர் அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காரு. சைனா பேஸ்டு மாடல் ஹைப்ரோஎஸ் யூஸ் பண்ணுங்க, இட்ஸ் ஸ்மூத் பட் அன்லாக்கிங் பூட் லோடர் இஸ் எ கேட்ச். ஆமா, நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்களே. இல்ல அவர் சொன்னது வந்து நான் எதுக்காக இந்த இடத்துல கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, உங்களால உங்களோட ஷாமி ஃபோன், அதாவது போக்கோ ஃபோனோ ரெட்மி ஃபோனோ இல்லாட்டி வந்து ஷாமியோட ஃபிளாக்ஷிப் டிவைஸோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இந்தியன் மாடலோ குளோபல் மாடலோ வச்சிருக்கீங்கன்னா அதை பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு சைனீஸ் ரோம் போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரே டிவைஸ் தான், ஆனா இந்த டிவைஸை தான் இவ்வளவு நாளா நான் யூஸ் பண்ணேனா அந்த மாதிரியான ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணோம். அதுக்கு தான் வந்து இவர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஈவன் ஐ ட்ரைட் கன்வேயிங் தி சேம் இன்ஃபர்மேஷன் இன் தோஸ் வீடியோஸ். நம்ம ஒருத்தரை கூட்டி வரணும். யார் வந்து நம்ம கிருஷ்ணா டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? மனுஷனா என்ன ஃபாஸ்டிங் பண்ணாங்கட்டி அவன் நேரல கடந்தனா கசகசன்னு கசக்கிடுவேன். மனசாட்சியில ஒரு நாளைக்கு 3 ரவுண்ட் ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்கான். இத பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் மத்த வேலைக்கு எனக்கு ஒரு 100 ஆப் வர ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்க குரூப்ல. நீங்க இந்த லான்ச் ட்ரை பண்ணீங்களா, அந்த லான்ச் ட்ரை பண்ணீங்களான்ட்டு. இல்ல டாக்டர், நீ மருந்தெல்லாம் ட்ரை பண்ண வேண்டிய ஆளு, புரியுதா? நீங்க எம்பிபிஎஸ்ல எக்ஸ்பெரிமென்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதான் சந்தேகமா இருக்கு உன் மேல. சரி, ஓகே. மொத்தம் வந்து சைனா ராம் சூப்பரா இருக்குங்க ஹைப்ரோஎஸ்ல, ரைட்டா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிராவல் பட்டி, உலகம் சுத்தி வாலிபர் போல. Oppo Find X Pro 3 months used and it's worth for 56k. ஓகே, ஒருத்தர் அவரே சொல்றாரு. Kindly suggest bro, or else we can go with OnePlus 13 or iQ 13 or Xiaomi 15. அவரே வந்து கேமரா யாருக்கு பெஸ்ட் கேமரா வேணுமோ அவங்களுக்கு இந்த மொபைல்ல சஜஸ்ட் பண்றாரு. இத உங்க வியூ என்ன? அது மட்டும் இல்ல, அவர் வந்து மேல வந்து இது கேக்குறாரு, கேக்குற மாதிரி கேக்குற தோணிலயும் இருக்கு. அப்புறம் கேட்டிருக்காரு, I want best camera and good battery backup, kindly suggest me please bro. Find X8 Pro பெஸ்ட் ப்ரோ இந்த லிஸ்ட்ல. என்னன்னா Xiaomi 15 சொல்லுவீங்க நான் நினைச்சேன். Xiaomi 15 Ultra அத சொல்லலாம். Xiaomi 15 65k வரும். ஆமா, இப்போ இவர் 56 க்கு கிடைக்குதுங்கறாரு. X8 Pro 3 மாசம் யூஸ் பண்ணது. ஏன்னா X8 Proல என்ன அட்வான்டேஜ்னா, அகைன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மொரட்டு சென்சார்ஸ் இருக்கும். உங்களால நல்ல போட்டோஸ், ஜூம்டு போட்டோஸ் எல்லாமே நல்லாவே எடுக்க முடியும். X8 Pro Dimensity 9400. ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. 9400 நல்ல SoC தான்டா. அது வந்து நம்ம ரொம்ப குறை சொல்ற அளவுக்கு மொக்க SoC எல்லாம் கிடையாது. இந்த Qualcomm Snapdragonக்கு போகும்போது என்ன அட்வான்டேஜ் வருது அப்படின்னா, தனிப்பட்ட முறையில இந்த Snapdragon சவுண்ட் நீ சொல்றதா இருக்கட்டும், அப்படி Qualcomm-ஓட மோடமா இருக்கட்டும். மக்களே, நான் அதை வந்து நம்பாமையே இருந்தேன். எனக்கு இந்த IEM அந்த DAC வச்ச எதனா TWS இதெல்லாம் யூஸ் பண்ணதான் எனக்கு புரியுது. ஓகே, Qualcomm-க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதான் ஃபேக்ட். ஓகேயா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, ஸோ ஆக மொத்தம் என்னன்னா, Find X8 Pro அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க கேட்டீங்கன்னா, மீதி ஃபோன்ஸ் எல்லாமே மறுபடியும் நீங்க வந்து கார்டு ஆஃபர் இதெல்லாம் போட்டு வாங்கும்போது கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலா ஒரே மாதிரி பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வரும். அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான அனுபவம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Xiaomi 15, நிறைய சொன்ன மாதிரி Xiaomi 15 நல்லா இருக்கும். Find X8 Proவே கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணது தான் நம்ம OnePlus 13 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. iQ 12 அது கேமிங்னா போங்க. iQ 12 வந்து எப்படின்னா 46 அவரு சொல்லிருக்காரு 13. ஆனா 13 வாங்குறதுக்கு நீங்க iQ 12 வாங்கிட்டு ரோம் அதாவது அப்டேட் பண்ணாம வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவரோட வீடியோ ஒன்று வரும், சரியா? ஷூட் பண்ணிருக்கேன். அவர் வந்து வாங்கினது இப்பதான் ஒரு மாசம் முன்னாடி வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு நான் அவரை வந்து வேணே கேட்டேன், அப்டேட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல ப்ரோ, அவுட் ஆஃப் த பாக்ஸ் FundOS 14 அதுலயே இருக்கு, ஒரு சின்ன பேட்ச் கூட இன்ஸ்டால் பண்ணல அப்படின்ட்டாரு. இதுல இப்ப கேமரா நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. அப்ப கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும்ல நமக்கு. அப்டேட் கண்டிப்பா தெரியும். அப்டேட் பண்ண டிவைஸ் யார்கிட்டயாவது இருக்கு, FundOS 15ல இருக்கு அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் உள்ள கலர்ஸ்ல இருந்து எல்லாமே மாறுது. வீடியோ போறோம், நீங்க உங்களோட டிஃபரன்ஸ் முடிஞ்சா நாங்க முயற்சி பண்றோம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, இது iQ 12 FundOS 15 யூசர் யாராவது கிடைச்சாருன்னா அவங்களையும் இப்ப இந்த நண்பர் 2 பேரையும் சேர்த்து வச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை போட வச்சுப்போம். சண்டைலாம் போடுறதுக்கு எதுவும் இல்லை. இவர் வந்து புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்ப நாட்டுல வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, செக்யூரிட்டி இருக்காது, அது லேப்ஸ் ஆயிரும், இது போயிடும் அப்படின்ற மாதிரி. ஆனா அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும். செக்யூரிட்டி அப்டேட் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுதுங்க. அதனால நீங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்டேட் பண்ணாம இருக்கிறதே நல்லது. இந்த மாதிரியான ஒரு முடிவு வரும்போது கடைசியில நம்ம போன் வாங்குறதே வந்து 7 வருஷம் அப்டேட் வருதாங்கிறத பார்த்துன்றதுதான் வேடிக்கை. ஓகே, சோ அடுத்து கோ கார்த்தி, போங்க கார்த்தின்றவரு, ப்ரோ பிக்சல்ல டெலிகிராம்ல மூவிஸ் டவுன்லோட் பண்ண முடியுமா? ஐபோன்ல முடியாது. ஆமா ப்ரோ, முடியும். ஐபோன் என்ன பண்ணா இந்த மாதிரியான ஒரு சில இத பைரசி ஆஸ்பெக்ட்ல வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான சேனல்ஸ், குரூப்ஸ், மோடட் ஆப்ஸ் இருக்கிற குரூப்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பிளாக் ஆயிடும். தெரிஞ்சதுல என்ன பெருமை, எருமை, செக்யூரிட்டி. அது செக்யூரிட்டி தான். அது அப்படியே நிப்பாரு இப்போ பேங்க் வாசல்ல, ஏடிஎம் வாசல்ல. சரிங்க, இருங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க ஆண்ட்ராய்டு டிவைஸ் வச்சிருந்தா எல்லாருமே வந்து இந்த மாதிரி பைரசிக்கு ஃபேவரபிள்லாம் பேசுறியா, உனக்குலாம் வெக்கமே இல்லையா நீங்க கேட்கலாம். அது சொல்ல டவுன்லோட் ஆகுதா இல்லையான்னு அந்த மக்கள் கேட்டிருக்கிறதுக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆமா ஆண்ட்ராய்டு போன்ல டவுன்லோட் ஆகுது, நாங்க பண்றோம் கிடையாது. நாங்க சொல்றோம்னா நாங்க அதை பண்றோம் கிடையாது. பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். இப்போ அதே டெலிகிராம் ஆப் நான் மேக்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு டவுன்லோட் ஆகுமான்னா அங்கெல்லாம் ஆகும். பட் இந்த ஐபோன்ல தான் நிறைய கொஞ்சம் கோலரா இருக்கு. ஏன்னா நம்ம மேக்ல குரோம்ல வெப் ஆப்பா யூஸ் பண்ணிடுறோம். ஆப்பா இன்ஸ்டால் பண்ணாலே இன்ட்ரெஸ்டிங் ஒர்க்கிங். சரியா? சோ அதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்.
ஓகே இப்பதான் சண்டை செய்வோமா? சூடு பிடிக்குதா? சண்டைக்கு வாடா. ஆல்ரெடி ஊரே சூடாதான் இருக்கு. இதுல இவரு வேற வந்து சூடா ஒரு சில கமெண்ட் போட்டு விட்டு போறாரு. டியர் பி கார்த்திகேயன், எஸ்பர்ஸ் அண்ட் his team, thank you. Intentionally giving negative marketing of Motorola, Samsung, Google, Pixel products and supporting IQ, Poco and all China products. நாங்க எப்போ IQ சப்போர்ட் பண்ணோம், நாங்க எப்போ Poco சப்போர்ட் பண்ணோம், கூகுள் பிக்சல் நாங்க இடிக்கி திட்டிருக்கோம், சாம்சங் இடிக்கி திட்டிருக்கோம், மோட்டோரோலா திட்டுவோம், இருக்கிறதே இருக்கிறவாறு சொல்லியிருக்கோம். நான் வந்து அந்த பிராண்ட் என்னைக்காவது திட்டிருக்கோமா? இல்லடா சரி விடு. இப்ப என்ன பண்றேன்னா இவர் சொன்னபடி பார்த்தேன்னு வைங்க, நம்ம கூகுள் பிக்சலை திட்டுறோம்னு சொன்னார் பத்தியா, அதான் இருக்கலையே ஃபன்னான பார்ட். இவரே இன்னொரு கமெண்ட் முன்னாடி கூட ஒரு வீடியோல நாளா அந்த யூஐ பத்தி அப்படி அருமை பெருமை சொன்னேன் சார். அடுத்து போய் பாரு, அடுத்த கமெண்ட் போய் பாரு. கீழே எஸ்ஆர்கே இன்டென்ஷனலி ஏண்டா ஹைப்பர்வைசர் ரிப்பா கிழிச்சு வச்சிருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எஸ்ஆர்கே கேட்டிருக்காரு. ஆமா, கீழே வேற ஒருத்தன் போயா பூமர், இன்னொருத்தர் சரியா டோமர். அது யார்? அவரே தான். ஏய் ப்ரோ எப்படி ப்ரோ ரைமிங்கா பேசுறீங்க? அவருக்கு ரைமிங்கும் டைமிங்கும் தெரியும், ஆனா என்ன ஒரு 10 வருஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணுவாரு. இதுல இன்னொருத்தர் வேற விஜயராகவன்ன்றவரு, சிவா ப்ரோ கிவிங் நெகட்டிவ் கமெண்ட் டு கூகுள் பிக்சல் இஸ் த பிக்கஸ்ட் ஜோக் ஐ ஹேவ் சீன். I know how much he loves Pixel device. சரி விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அடுத்து இது இவரோட அறியாமையை பாக்குறேன்டா. இவர் மொத்தமே சேனல்ல 3 கமெண்ட் தான் போட்டிருக்காரு. ஆனா நம்ம சேனல்ல எவ்வளவு வீடியோஸ் இருக்கு. எங்களை அடிக்கிறதே வேலைய வச்சிருப்பீங்க போல. These guys support nothing phone, CMF phone, Xiaomi etc. These people are China oriented, not hey make in India. என்ன மொபைல் சொல்லுங்க நீங்க. இல்ல இவர் வந்து இனிமே என்ன பண்றதா இருக்காருன்னா மேட் இன் சைனா சரியா அப்படின்னு ஏதாவது ஒரு பார்ட்டோ அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயமோ இருந்தா யூஸ் பண்ண மாட்டாரு இனிமே. அப்படியா? சொல்லவே இல்ல, மேக் இன் இந்தியா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. ஆமா ப்ரோ, நீங்க கமெண்ட் பண்ற யூடியூப் அதுவே மேட் இன் இது வச்சு அமெரிக்கா தான். ஆமா, சோ பேரிகா வாட் டு டு. சோ அதாங்க ப்ரோ, நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாவணும் ப்ளீஸ். அவர் வந்து லாவா கீழே கமெண்ட் பண்ணுங்க. லாவா யூஸ் பண்ணாருன்னா கூட நான் என்ன சொல்வேன்னா அது அசெம்பிள்ட் இன் இந்தியா சொல்லலாமே தவிர அதோட டிஸ்ப்ளே, ஃப்ரேம், பேக், 3D பிரிண்ட் பண்ணது, PCB போர்டு எல்லாமே உள்ள இருக்கிற SoC வந்து டெமென்சிட்டி அப்படின்றதுனா எல்லாம் கடைசில எங்க போகுது நீங்களே சொல்லுங்க. நீங்க லாவா பேக் பேனல் கழட்டினீங்கன்னா பேட்டரியில மேட் இன் இந்தியான்னு போட்டுருக்கோம். அதை கழட்டினீங்கன்னா அந்த பேட்டரிக்கு இந்த சைடுல மேட் இன் சைனான்னு போட்டுருக்கோம். சரி விடுங்க. சோ இதான் அதுல இப்ப இங்க பாருங்க ப்ரோ, மறுபடியும் நான் சொல்றேன், இந்தியாக்கு அகைன்ஸ்டா பேசுற ஆளுங்களும் நாங்க கிடையாது. நீங்க பாட்டுக்கு ஏதோ 2 வீடியோ பார்த்து விட்டு இப்படி சொன்னீங்கன்னா அதுலயும் இருக்கலே ஜோக் என்ன தெரியுமா, நான் நத்திங்கையும் CMF-ஐயும் சப்போர்ட் பண்றேன்னு போட்டீங்க பாத்தீங்களா. இப்ப நிறைய பேர் சிரிச்சிருவாங்க அப்படியே சம ஜோக்கா. யோ பாதி நேரம் இந்த கால் பேயை போட்டு இழுத்து அடிக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஏன் அந்த போன் வாங்கினேன் என்ன ரிக்ரெட் பண்ண வச்சா சப்போர்ட் பண்ணுவான்ற. சோ அதான். சோ இது வந்து என்னன்னா புரிதல் இல்லாத பசங்க அப்படிங்கிறேன். ஸோ அதுக்கு தான் முதல்ல ஸ்கூல் போகணும், அப்புறம் காலேஜ் போகணும், அப்புறம் லைஃப் நான் என்னன்னு ரியலைஸ் பண்ணணும், அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபேக்ட். ரெண்டாவது இவங்க எல்லாருக்கும் புரியாத விஷயம் என்னன்னா, நம்ம காலேஜில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கலாம். காலேஜில் தான்ப்பா நீ பார்த்துருக்க, காலேஜில் உன் வேவ்லென்த்துக்கு செட் ஆகிறாங்கிறனால தான் ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டோட பேக் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா லியோவா இருக்கலாம், லியோ தாஸா இருக்கலாம், இல்ல காமெடி தாஸ் ஏதா நல்லா இருக்கலாம். ஸ்கூல் டேஸ்ல எப்படி இருந்திருப்பான்னு நமக்கு தெரியாது. அப்ப அவங்க அச்சீவ் பண்ணது என்னன்னு தெரியாது, அவங்களோட நேச்சர் என்னன்னு தெரியாது, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி இருக்காங்களா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா வெளில வந்து பேசும்போது பயங்கர பில்டப்பா பேசுவோம். அதுவும் வீட்டுல அப்பா அம்மாட்ட பேசணும்னா வரப்பா பேசுவோம். அதேதான். சோ அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அவசரப்படக்கூடாது, புரியுதா? நீங்க ஒரு சில கமெண்ட் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க மூஞ்ச பார்த்து நீங்களே கேட்டுக்கணும். பத்தாததுக்கு நீங்க நாங்க போடுற ஏதோ ஒரு வீடியோலாம் அந்த உண்மையான நெகட்டிவ் நாங்க சொல்றது பார்த்து நெகட்டிவ் நினைச்சிட்டு போய் பாருங்க. அந்த மொபைலுக்கே நாங்க 4 வீடியோ போட்டிருப்போம். கண்டிப்பா யூசர் ரிவ்யூல இருந்து எல்லாமே போட்டிருப்போம் அந்த மொபைலுக்கு. அதுல நாங்க என்ன சொல்லிருக்கோம்னு பார்த்துட்டு வந்து பேசுங்க. ஓகே. சோ இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நெகட்டிவ் கமெண்டோ இல்லாட்டி எங்களுக்கு அட்வைஸோ யாரும் பண்ணக்கூடாதுலாம் கிடையவே கிடையாது. தயவு செய்து பண்ணுங்க, நாங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா இது ஜோக் விரும்புவர்கள், இது நாங்க ஃபீட்பேக்கா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆமா சரி. இந்த இடத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நண்பர் போட்டிருக்காரு, I am using Moto H50 Neo mobile, completely satisfied with the device brother, very beautiful compact mobile, I loved it. நிஜமாலே அப்படியே மோகன்ராஜ் அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருக்காரு. நிஜமாவே H50 Neo நல்ல போனான்னு கேட்டா எஸ் நல்ல போன் தான். 300 நினைக்கிறேன். ஆமா ஒரே மாதிரியான அனுபவம் எல்லாருக்கும் இருக்காதுங்கிறத நிறைய தடவை நான் பதிவு பண்ணியிருப்பேன். அது ஒரு சிலருக்கு புரியாமல் போகலாம். நான் மோட்டோரோலாவோட நெகட்டிவ் சைட்ஸ் வச்சு பேசலாம். நான் நெகட்டிவ் சைட்ஸ் ஏன் எடுத்து பேசுறேன்னா நெகட்டிவ் சொல்ல வந்து ஒரு சிலர் சொன்னனால நான் பேசுறேன். மோட்டோரோலா ஷட்டர் ஸ்பீட் மட்டமா இருக்கும், ரொம்ப மட்டமா இருக்கும். சரி அது வந்து ஹீட் ஆகுங்க. H50 Neo ஹீட் ஆச்சு. சரி கேமரா ஆப்புக்குள்ள வந்து லைட்டா அப்படியே ஸ்லக்கிஷா இருக்கிறதெல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். இங்க ப்ராப்ளம் என்னன்னா இப்ப இப்படி சொல்லியிருக்காரு, பேட்டரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேனல் நம்பர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. சேனல் நம்பர் 393 சரியா 7 மணி நேரம் வரும் அப்படின்னு சொல்லி ராக்கிங்கிறவர் வந்து சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 மணி அவரே வந்து நான் கேம் ப்ளே பண்ணா 4 மணி நேரம் தான் வரும், நார்மலா யூஸ் பண்ணா 7 மணி நேரம் வரும். சோ அந்த விஷயத்துக்கு அழகா சொல்லியிருக்காரு. சோ அந்த ராக்கிங்கிற நண்பருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா டேட்டாவை 2ஆ சொல்லியிருக்காரு பாருங்க. 7 மணி நேரம் சொல்லி வரோம் அப்படின்றாரு. அப்ப வந்து கேஷுவல் யூஸ்
மீடியா கன்சம்ஷன். அவரோட பெர்ஃபார்மன்ஸை தனித்தனியா பிரிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் வரும் என்னன்னு கேட்டா கேம் ஆடினா அப்படிங்கிறாரு. சோ இந்த மாதிரி பாயிண்ட் வருது. வினித் குருராமன்ன்றவர் ஐபோனோட கம்பேர் பண்ணிருக்காரு. எதை மோஜோ H50 நியோவை பேட்டரி இஸ் லைக் ஐபோன், நீட் டு கேரி பவர் பேங்க் இஃப் யூ ஆர் a heavy user. சோ இது ஒரு பாயிண்ட். இப்போ என்ன மேல ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வேற லெவல் வெரி பியூட்டிஃபுல் காம்பாக்ட் டிவைஸ் ஐ லவ்ட் இட்னு போட்டிருக்காரு. உண்மை. ஆனா இப்போ அப்படியே ஒண்ணு நம்ம பிரிச்சு பார்க்கும்போது இந்த ஏரியால எப்படி இருக்கு அந்த ஏரியால எப்படி இருக்குன்னும் போது இப்போ வினித் அப்படிங்கிற நண்பர் உள்ள வந்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, நல்ல டிவைஸ் தான் ஆனா பவர் பேங்க் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா அவர் மென்ஷனும் பண்ணிடுறாரு, நீ ஹெவி யூசரா இருந்தா உனக்கு தேவைப்படும், மத்தபடி அது நல்ல டிவைஸ் தான்ன்றாரு. ஆமா. சோ இது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா இந்த ஆங்கிள்லயும் பாத்துக்க, நீ ஹெவி யூசரா இருந்தா என்ன பண்றதுங்கிறது இவர் சொல்றாரு. அதே மாதிரி தான் ராக்கி ப்ரோவும் என்னன்னா இன்கேஸ் ஐயோ நம்மகிட்ட கேட்ட ஒரு கேம் ஆடினா என்ன பண்றது, கேம் ஆடினீங்கன்னா 4 மணி நேரம் ப்ரோ அப்படிங்கறதையும் சொல்றாரு. சோ இதுக்கு தான் நான் சொல்றேன். அப்ப என்ன ஆகுது, ஒரே டிவைஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், அது வெவ்வேறு மாதிரியான அவுட்கம் வரும் அப்படிங்கிறதுக்கு தான். அடுத்து மோகன்ராஜ் அப்படிங்கிறவரு திரும்ப ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. LTPO டிஸ்ப்ளே இருக்கிறதுனால பேட்டரி 1 டேக்கு மேல நல்லா வருதுன்றாரு. ஆமா, சார்ஜ் அப்படி பாக்குறாரு. ஆமா, அதுல ஜான் பெர்னாண்டஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து சார்ஜ் நிக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட தான் ஓகேயா, அவர் வந்து அவருக்கும் சொல்லியிருக்காரு LTPO டிஸ்ப்ளே இருக்கிறனால எனக்கு வந்து 1 டேக்கு மேல நல்லா அவர் அதை எந்த யூசேஜ்ல சொல்றாருன்னு தெரியல. மேபி அவர் லைட் யூசரா இருக்காருன்னு நினைக்கிறேன். 1 டேக்கு வருது. இப்போ இங்க பாரு ஒருத்தர் போட்டிருக்காரு பாரு, நார்மல் யூஸ்க்கு 7 மணி நேரம் SOT 100 to 20%. சோ 20%ல சார்ஜ் போடுவேங்கறத சொல்லிடுறாரு. ஐ எம் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் வந்து இந்த உனக்கு கான்டெக்ட் கொடுக்குறாரு பாரு, கேமரா நான் யூஸ் பண்ணா எனக்கு 5.5 மணி நேரம் வருதுன்றாரு. அதுல அவர் கான்டெக்ட் கொடுத்துட்டாரு பாரு, நான் வந்து 100% சார்ஜ் போடுவேன், SOTனா நான் 0 வர வரையும் யூஸ் பண்ண மாட்டேன், 20 நிறுத்திடுவேன் அப்படிங்கறதையும் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, 20 சார்ஜ் போடுறீங்க. அடுத்து என்னன்னா சூப்பர் ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, தேங்க் யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. அடுத்து முகமது ஃபாசில் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ அம் ஆல்சோ யூசிங் தி மோட்டோ Edge 50 Neo, ஐ இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, சாட்டிஸ்ஃபை இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ உங்களுக்கு எப்படி தான் வருது அப்படின்னு யாரை கேக்குறாருன்னா முகமது ஃபயாஸ் கேக்குறாரு. அவருக்கு சாட்டிஸ்ஃபைட்ன்றாருன்னா உங்களுக்கு மொபைல் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான டேட்டாங்கிறதுக்காக கேக்குறாரு. அத பேட்டரி லைஃப் ரிலேட்டடா. இதுல புவனேஷ் குமார்ன்றவர் என்ன சொல்லிருக்காருன்னா, மோட்டோ இஸ் ஆக்சுவலி சூப்பர் டிவைஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 2 years, பட் தி ப்ராப்ளம் இஸ் it won't last more than 3 years. I faced this issue twice but still I can't come out from it. இத வந்து ஃபர்ஸ்ட் ஷாயோமிக்கு சொல்லிருந்தாங்கண்ணே. இந்த Note 5 Pro Xiaomi அதான் நீங்க Redmi வாங்குறீங்கன்னா 2 வருஷம் யூஸ் பண்றதா Redmi வாங்குங்க. Xiaomi கேவலமா தான் இருக்கு. லைஃப் லைன் அதான் நீ வந்து 5 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்றனா இந்த மாதிரி மொபைல் வாங்காத, Samsung போ. இல்லடா நான் முதல்ல ஒன்னு சொன்னேன்டா உன்ட்ட, ஒருத்தர் பாருடா இப்போ iQOO 12 வாங்குறது அப்டேட்டே பண்ணாம இருக்காரு. அப்டேட்டே பண்ணாம இருங்க. அப்டேட் பண்ணாம இருக்கறவங்களுக்கு எல்லாம் Redmi போன் இருந்தாலும் சரி, Xiaomi போன் இருந்தாலும் சரி, இந்த Moto இருந்தாலும் சரி, நீங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இப்ப Hello UI based on Android 14 வச்சிருந்தீங்கன்னா Moto Edge 50 Neo சூப்பரா இருக்கும். நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா நல்லா தான் இருக்கும். அது லான்ச் பண்ணும்போது ஆப்டிமைஸ் இது பண்ணது. லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா கொடுத்த அப்டேட்ஸும் அதுக்கு நல்லா தான் இருக்கு. 15 வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தொங்குது. எஸ். சோ இந்த மாதிரி என்ன விஷயங்களும் பார்க்க முடியுது. Moto promises 5 years software update for Edge 50 Neo, that's why it is a superb device அப்படின்னு மோட்டோ சொல்றாரு. ப்ராப்ளம் என்னன்னா 15 வருஷம் கூட தரட்டும், 2-3 வருஷம் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் போன் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுமா, இதான் क्वेश्चन. அதனால தான் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னா ப்ரோ, நான் திரும்பியும் சொல்றேன் ப்ரோ, லைஃப்ல வந்து ஒரு சில அனுபவத்துக்கு அப்புறமா நம்மளோட ஸ்டாண்டே மாறும். இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ்லயும் பார்க்கலாம், ஆன்மீகத்திலையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 10 வருஷம் முன்னாடி ஆன்மீகத்துல என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. அதே நபர் வந்து வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் அதுக்கப்புறம் அனுபவிச்சிருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 வருஷம் முன்னாடி பேசின வீடியோ கான்ட்ராடிக்டரியா இப்ப பேசலாம். காரணம் என்ன, இப்ப கடந்து வந்த பாதையில வேற ஒரு சில ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. அவருக்கு அவர் நம்பினது நடந்திருக்காது, இல்ல நடந்திருக்கலாம். ஆமா, இப்ப என்னோட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 2 வருஷம் அப்டேட் கொடுக்குற பிராண்ட் எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது. ஆனா 2 வருஷங்கிறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் இருந்தது. 2+1 அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 வருஷம் அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். இப்படிதான் வந்து Android 1 ப்ரோக்ராம் இருந்தது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 அப்புறம் உங்களுக்கு 12 வரைக்கும் வரும், அவ்வளவுதான். அப்புறம் 13 வர வேண்டிய நேரம் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் வரும். மேல வேணா கஸ்டமர் போட்டுக்கோ, சரியா? இப்படிதான் இருந்தது. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டீசென்ட்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ எல்லாம் என்னடானா ஓவரா அப்டேட்ஸ் அதிகமா புஷ் பண்ற மாதிரி இருக்கு. 2வது வருஷம் 3வது வருஷத்துலயே போன் வந்து படுத்து தூங்கிருது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அதை அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படி இல்ல. 2வது என்ன நிறைய பிராண்ட்ஸ்ல பூட் லோடர் அன்லாக் ஆப்ஷனும் இல்ல, டவுன் கிரேட் பண்ற ஆப்ஷனும் இல்ல. இருந்த பிராண்ட்ஸே இப்போ ரொம்ப சிக்கலாயிடுச்சு பூட் லோடர் அன்லாக் பண்றது அந்த விஷயம்லாம். எஸ். அப்புறம் வந்து நானும் நம்பி வாங்கியிருக்கேன் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. ஸ்கேரி டெய்ல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நானும் Edge 50 தான் யூஸ் பண்றேன், பேட்டரி ப்ராப்ளம் சீரியஸ்லி இல்ல, வெரி குட் பேட்டரி அண்ட் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், ஜஸ்ட் கேமரா ஆப் கொஞ்சம் ஷட்டர் ஆகுது. நம்ம சொன்னோமே அதே தான். பெஸ்ட் இன் திஸ் பிரைஸ் இஸ் Edge, அத 60 ஸ்டைலஸ் இப்போ வந்திருக்கு. 60 ஸ்டைலஸ். ஆமா, அதுவும் ரேட் கம்மி இல்ல. ஆமா. சோ அதான் இப்போ இது எதுக்காக சொல்றேன்னா, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அனுபவம் வராது அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மத்தபடி வரதுமே கிடையாது. Moto Edge 50 Neo நீங்க யாருமே வாங்க கூடாதுன்ற மாதிரியான எண்ணம் ஒருத்தர் ஒரு அதான் சொன்னாங்களே அவங்களே, நான் வந்து கேம் யூஸ் பண்ணா எனக்கு இவ்வளவு தான் வரும், நான் நார்மலா யூஸ் பண்ணா எனக்கு இவ்வளவு வரும். ஒருத்தர் வந்து எனக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இல்லன்னுலாம் சொல்லியிருக்காரு. ஒருத்தருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ்லாம் மொபைல் பிடிக்குது மக்களே. அதேதான். சோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே. அதுக்காக நீங்க அடிச்சுக்க கூடாது, அதுதான் மேட்டர். ஏன்னா
நான் வெறும் லைட் யூஸரா தான் இருப்பேன், எனக்கு அது பேட்டரி சூப்பரா இருக்கும். நான் என்ன சொல்றேன், இப்போ சென்னையில நான் வீடு வாங்கி நான் வாழ்றேன்னு வைப்போம், சென்னை எனக்கு பிடிச்சிருக்கு, கரெக்ட், அவ்வளவுதான். சென்னை எனக்கு பிடிக்கலன்னு இன்னொருத்த போஸ்ட் போடுறான்னு என்ன தெரியும் நீ பிடிக்கலன்னு சொல்லுவேன், நான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ஏதோ ஆட்டோக்காரங்கிட்ட யாரும் வாங்கிருப்போம், உனக்கு பிடிக்கல, நான் வாங்கல எனக்கு பிடிச்சிருக்கு. அதுல நீ போய் அங்க சண்டை போடக்கூடாதுங்கிற. பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க கிட்ட வந்து பிடிக்கலங்கிறவன் சண்டை போடக்கூடாது, பிடிக்கலன்னு சொல்றவன்ட்ட போய் பிடிச்சிருக்குங்கிறவன் சண்டை போடக்கூடாது. உன் லைஃப் உனக்கு பீஸ்ஃபுல்லா போகணும்னு நினைச்சேன்னா உனக்கு எப்படி இருக்கோ அதை நீ சொல்லிட்டு நீ அமைதியா கிளம்பி போயிடலாம், சொல்லாமலும் கிளம்பி போகலாம். 4 பேருக்கு உதவி பண்ற மாதிரி ஏதாவது டேட்டா கொடுக்கணும்னா நீங்க கொடுக்கலாம், பிரச்சனை பண்ற மாதிரியான டேட்டா கொடுக்கணுமானா வேணாம் அப்படிங்கிற. சரியா, ரைட்டுங்க. சோ இதோட நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்பா இருக்கோம். சிவபரணி, நரேஷ் பத்மநாபன், பார்க்கலாம். பை, டாடா.